நான் ரொம்ப இன்னும் உண்மையாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் சர்ச்சில் இருக்கிற ரெகுலராக ஆராதனை நடத்துகிற ஒரு ஆள் பாடினார்னா நிறைய பேர் பாட மாட்டான். ஆனால் இந்தியாவிலேருந்து வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்து பாடினா அவன் பாடுவான். ஏதோ சம்திங் ராங். புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? ஏன்னா இவன் அவரோட கனெக்டாக இருக்கிறதுனால இவர் ரெகுலராக பாடுறன்னு போர் அடிக்குது. புதுசாக வந்தோன்னா உற்சாகம் வந்துடுது. ஏன்னா இந்த ஆள் கடவுளோட கனெக்ட் ஆகலை. நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? உண்மையாக நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நாங்கள்லாம் அப்படி இல்லை சார், பார்த்தாலும் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் பேசுகிறேன் நான். அப்போது நீங்கள் யார் நடத்துகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நான் யாரோட கனெக்டாக இருக்கிறேன்றது தான் முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், வர்ஷிப் லீடரோட நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடாது, நீங்கள் தேவனோடு இணைந்து ஆராதிக்கணும். யார் பாடுறாங்க ஐ டோன்ட் கேர். நான் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்திருக்காரா, ராபர்ட் ராய் வந்திருக்கா, எனக்கு யார் வந்தா எனக்கு என்னையா? நான் என் ஆராதனை எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நானும் ஆண்டவரும் உறவாடுறோம். சரி, புதுசாக வந்தால் ஓகே தான், ஆமேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு உற்சாகம், அடுத்த வாரம் உற்சாகம் போச்சுன்னா சம்திங் ராங். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். எங்க சர்ச்சில் சரியில்லைங்க, நீ சரியாரு. ஓகே சரி, பாருங்க டைம் போயிட்டே இருக்கு. இப்போ அடுத்தது ஆராதனை, ரோல் ஆஃப் வர்ஷிப் லீடர்ஸ். சரி, இது ரொம்ப முக்கியம். இதை நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நான் தான் சொன்னேன், 3 நாள் காரியத்தை ஒரே நாளில் அமுத்துறது கஷ்டம்தான். ஆமேன். அதனால தான் புக் இருக்கு. வர்ஷிப் லீடர்ஸ் யாருங்க சொல்லுங்க? வர்ஷிப், ஆமாம், இப்போ எல்லாருமே வர்ஷிப் லீடர் தான். ஐ எம் a worship leader. நான் சொன்னேன், பைபிளில் தேடு பாடுறேன், இந்த பதமே இல்லை. பைபிளில் இந்த ஊழியமே யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க சார். ராகத்தலைவன் இருந்தான், மியூசிக் டைரக்டர். ஆனால் வர்ஷிப் லீடர்னு யாருமே பைபிள்லையும் இல்லை, பரலோகத்திலையும் இல்லை. ஆனால் நம்ம மட்டும் வச்சிருக்கோம். என்னது இது? பைபிள்லையும் இல்லை, சொல்லுங்க, பரலோகத்திலையும் இல்லை. பரலோகத்தில் நம்ம போய் வாங்க வாங்க எல்லாம் நில்லுங்க, கையை உயர்த்துங்க, அந்த அட்மாஸ்பியருக்குள்ள போனாலே நான் வர்ஷிப்பில் என்னை அறியாமல் ஆராதிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த அட்மாஸ்பியர். ஆமென். சரி, நல்ல கவனிங்க. அப்போ ஆராதனை நடத்துகிற நபர்களை இப்படி நம்ம அழைக்கிறோம். ஆனால் பைபிளில் அப்படி கிடையாது. நம்ம அதாவது அதனால தான் எழுதியிருக்கேன், அது விசேஷித்த அழைப்பு அல்ல. ஊழிய அழைப்பு 5 தான். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். 5 விதமான ஊழியங்கள். இல்லை வர்ஷிப் லீடர் சேர்த்த இல்லை. சரி, ஓகே. இப்போ ஆராதனை நடத்துகிறவங்கள அப்படி நம்ம சொல்கிறோம், ஓகே. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, 1 தீமோத்தேயு 3:8 பார்த்தீங்கன்னா, அந்தப்படி உதவிக்காரர். அப்போ we are all assistants to the body of Christ. பாட்டு பாடுறவங்க யாரு? உதவியாளர். கீபோர்டு வாசிக்கிறவர் யாரு? ட்ரம்ஸ் வாசிக்கிறவர். ஆமாம், நம்ம சபையில் என்ன சின்ன ஊழியம், என்ன ஊழியம் செஞ்சாலும் we are all assistants, not to the body of Christ. யாரு? கிறிஸ்துவின் சபைக்கு நாம் உதவிக்காரர்கள். ஆமென். சரி, ஆராதனை நடத்துகிற நபர்கள், இல்லை கொயரில் இருக்கிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க, ஆராதனை நடத்துகிற ஆட்களுக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்னன்னா, பைபிள் சொல்லுது, அதை வாசித்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்படாதவர்கள். சொல்லுங்க. ஆமாம், வாழ்க்கை சரியில்லாத ஆளை முன்னால் ஊழியத்துக்கு, எந்த ஊழியத்திலையும் சபைக்குள்ளே விடக்கூடாது. ஐரோப்பாவில் இது பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். அது ஐரோப்பாவோ, ஆப்பிரிக்காவோ, அமெரிக்காவோ, இந்தியாவோ, ஊழியம் செய்யணும்னா சாட்சி உள்ள வாழ்க்கை முக்கியம். சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், ஸ்வீடனில் ஒன்றை கட்டிட்டு விட்டுட்டு இங்கே வந்து இன்னொன்று கூட்டிகிட்டு வந்தான்னா அவனை சபைக்குள்ளே வரலாம், லீடர்ஷிப்பில் வைக்கக்கூடாது. ஒரே மனைவியுடைய, சொல்லுங்க, இன்னைக்கு இதெல்லாம் அழுத்தமாக பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஈஸியாக எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தது. விட்டு விட்டேன், புதுசாக ஒன்றை பிடிச்சிட்டேன்னா நீ ஊழியம் செய்ய லாய்க்கில்லை, நீ விபச்சாரக்காரன் என்று பைபிள் சொல்லுகிறது. அது யாராக இருந்தாலும் சரி, அதை யாரும் உறக்க சொல்ல மாட்டேன்றாங்க.
நான் கொஞ்சம் மீடியாவில் பேசலான்னு தான் வச்சிருக்கேன். கிறிஸ்தவன் என்ன விளையாட்டா? எத்தனை வேணா கழட்டி விட்டுட்டு உங்க ஊழியம் செய்யலாம்னா நீ கள்ள. நீ ஒரே மனைவியுடைய புருஷன் சொல்லுங்க, ஒரே கணவனுடைய மனைவி ஐயா ஒரே. சரி, ஓகே. குற்றம் சாட்டப்படாதவர்கள், எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். அப்புறம் யாவரோடும் கூடுமான வரைக்கும் சமாதானமா இருக்கணும். இது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் என்ன செய்யணும்? கூடுமான வரைக்கும் சமாதானமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆராதனை நடத்துறவங்க கொஞ்சமாச்சு பாடுற தாளம் இருக்கணும். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல இருக்கு. ஓகே, சொல்லுங்க. ஆராதனை நடத்துற ஆட்கள் பாட ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை வச்சிருக்காருங்க. எல்லாருக்கும் எல்லா கிருபையும் கொடுக்கறது இல்லை. நீ எல்லாத்துலயும் நான் தான் நிற்பேன். அதான் நான் சொன்னேன், செத்த வீட்லயும் நான் தான் பொணமா இருப்பேன். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையா இருந்தா ஓகே தான், செத்த வீட்லயும் நான் தான். இப்படி ஒரு வியாதி நிறைய பேருக்கு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் நான் தான், எல்லாத்துலயும் தலையை விடுறது. நான் ஒரு தம்பி நான் பாடணும்னா நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் அவனே சொல்றான், பிரதர் நான் பாடலை பிரதர், நான் ஏதோ மனம் திரும்புதல் நடந்திருக்கு. நான் கேட்டா நீங்க சிரிப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங். அவன் நல்ல தபையில வாசிப்பா, இன்னைக்கு பாஸ்டா இருக்கான். அவன் சொன்னாரு, அவரே சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி நம்ம பாட்டில் செஞ்சா நல்லா இருக்கும். தனியா இருக்கும் போது இவர் பாடி ரெக்கார்ட் பண்ணிருக்க. அப்போ சின்ன நேஷனல் பேனாசோனிக் இருக்குல்ல, அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ரெக்கார்ட் பண்ணிட்டு டக்குன்னு ஏதோ ஒரு வேலை, ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வேலைன்னு பிஸியாக போயிட்டாரு. அப்புறம் இவர் சரி நம்ம ஒரு பாட்டு கேட்போம், அமுத்திருக்காரு. அமுத்துனா ஒரு பாட்டு வந்திருக்கு. இவரு கோபம் வந்துருச்சு, எவன்டா இப்படி பாடுறது? அமுத்தி கோபம் வந்துருச்சு. அப்புறம் தான் இது நம்ம பாடினோமா? இதுக்கப்புறம் தான் மனம் திரும்புதல் என்கிட்ட சும்மையா, நான் கதையெல்லாம் அடிக்கல, உண்மையா சொல்றாரு, பிரதர் நான் இனிமேல் பாட மாட்டேன். என்ன நடந்ததுன்னு இப்படி சொன்னா எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. நான் சொன்னேன், இப்படி எங்க ஆட்கள் ஒவ்வொருவரும் பாடி கேட்டால் நலமா இருக்கும். பாடுறதுக்கு திறமை இல்லை. நான் ஆஸ்திரேலியா போனேன். என் நண்பர் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அங்கே பாஸ்டர் சுஜேந்திரம் இருக்கார், என்னுடைய நண்பர். அவர் ஜாஃபனாக்கார் தான், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெரிய பிஸ்னஸ் மேன், நல்ல ஊழியம் செய்கிறார். அவர் அங்கே போனோடனே, அண்ணே எங்கள் ஒர்ஷிப் டீம் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கண்ணே, அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஓகே அப்படின்னு சொல்லி பாடுற ஆட்கள், லீட் பண்ணுறவங்க எல்லாத்தையும், பாடுற பின்னால் பேக்கிங் வோக்கல்ஸ் எல்லாம், கொயர் எல்லாத்தையும் உட்கார வச்சேன், வரிசையாக உட்கார வச்சேன். ஆமாம், நீங்கள்லாம் பாடுற ஊழியத்தில் இருக்கீங்களா? ஆமாம், சரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அப்பவே முடிச்சான். என்ன டெஸ்ட்டு? இப்போ கார்டில் ஒரு நீங்கள் என்ன பாட்டு பாட விரும்புறீங்க? ஓகே, எந்த நாவில் புது பாட்டு, சரி அதுக்கு ஏ மேஜர் கொடுங்க பிரதர், இதில் அந்த பாட்டு எடுங்க அப்படின்னு. இந்த கார்டில் சொல்லுங்க இந்த பாட்டை எடுங்கண்ணா. அவன் ஏ கொடுத்து அவர் செட்டில் எடுக்கிறான். வேற கார்டு, வேற ஏதோ பாடு. நான் சொன்னேன் டைரக்டா, இந்த ஊழியம் உங்களுக்குரியது அல்ல, நீங்க வேற ஊழியம் சபையில் இருக்கும். பார்த்து கழிச்சு வந்தா 2 தான் நிக்குது. ஹலோ, சரி கவனிங்க, லிசன். நான் என்ன சொல்றேன், உங்களை யாரும் டிஸ்கரேஜ் பண்ணல. நீங்க அந்த டேலண்ட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க. மியூசிக் கொஞ்சம் பழக வாய்ப்பு இருந்தால் பழகுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. இம்ப்ரூவைஸ் பண்ணி ஒரு அளவுக்கு தாளந்து இல்லாமல் மக்களை போட்டு கொல்லாதீங்க. பாட்டு படிச்சுதான் எங்க ஊர்ல சொல்லுவான், பாட்டு பாடி. நான் சொன்ன பாட்டு பாடணும்னு, அவன் சொல்லுவான் பாட்டு படிக்கிறேன்னு. ஏன்னா அவன் படிச்சுட்டு தான் இருக்கான், இன்னும் பாட ஆரம்பிக்கல. ஏன்னா ராகம் வரல. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, பாடுற தாளந்து இருக்கணும். அப்புறம் சரி, அடுத்தது முக்கியம், அந்த லீடர்ஷிப்புக்கு கொஞ்சம் தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படியணும். சொல்லுங்க,
தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிந்து. இப்போ வந்து ஒரு 15 தம்பி நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வர்ஷிப் லீட் பண்ணுங்கன்னா நம்ம எத்தனை நிமிஷம் தான் லீட் பண்ணணும் சொல்லுங்க? இவன் சொல்லுவான், ஆவியானவன் நம்ம ஏவுறாரு, இந்த பாஸ்ட் 15 நிமிஷங்கிறாரு, பாஸ்ட் சரியில்லைன்னுவான். உனக்கு ஆவி சரியில்லையா? சபைனா ஆராதனை எல்லாம் ஒழுங்குகரமாக இருக்கும் இல்லையா? 2 மணி நேரத்தில் வர்ஷிப் ஆராதனை முடியும்னா அதில் உனக்கு என்ன பார்ட் ஆகும்? ஒரு சில ஆட்கள் எல்லாம் ஜெபம் பண்ண விட்டா அவன் ஆராதனை நடத்திட்டு இருப்பான், பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. அவனெல்லாம் விடவே கூடாது. இப்பொழுது சோ ஜெபம் பண்ணு வரனா, என்னை மறவாடே, உன்னை ஜெபம் பண்ண தானே சொன்னேனா? ஜெபம் பண்ணியா? சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்ன இவன் அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். ஹலோ, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஆள் ரொம்ப சீரியஸாக இருக்கார், ஒரு ஆள் சீரியஸாக இருக்கார் வியாதியில். ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டார், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் இவருக்கு. இவர் பயங்கர ஜெபம் பண்ணுறாரு. அமெரிக்காவிலேருந்து ஆப்பிரிக்கா போகிறாரு, அங்கே ஆஸ்திரேலியா போகிறாரு, ஜெபம் பண்ணி வல்லமையான ஜெபம். என்ன ஜெபம்? ஆனால் முடிச்சு பார்த்தா எல்லாம் அமைதியாக இருக்கான். ஏன்னா ஆள் போயிடுச்சு. அவர் சொன்னார், எப்போ போச்சு அப்படின்னு. நீ அமெரிக்காவில் இருக்கும் போதே ஆள் போயிருச்சு. ஒரு சில ஆளுக்கு ஜெபம் பண்ண விட்டா தொலைஞ்சு, சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்றான்னா அவன் வேற எதுக்காக ஜெபம் பண்ணுவான் சொல்லுங்க? காணிக்கைக்கு ஜெபம் பண்ண விட்டா என்ன செய்யணும்? ஆண்டவரே காணிக்கை கொடுத்தீங்க, ஆசீர்வதிங்க, இதை அங்கீகரித்துக் கொள்ளுங்க, ஆமேன். முடிக்கணுமா வேணாமா சொல்லுங்க? இந்த ஆளுக்கு என்ன பண்றது? இந்த ஆளுகள் எல்லாம் வச்சு சரி விடுங்க. நான் சென்னையில் அப்படி தான் போனேன், ஒரு பெரிய மீட்டிங் க்ரூசைடில் நான் பேச போகிறேன். எனக்கு 6 மணிக்கு ஆரம்பிச்சது, எனக்கு 8 மணி வரைக்கும் எனக்கு மைக் தரல. வர்றான், பாடுறான், போகிறான், வர்றான். இப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார்னா அவன் ஒரு பாட்டு பாடி தான் ஜெபம் பண்ணுறான். எனக்கு எப்படி இருக்கும்? எந்திரிச்ச மைக்கு வெளுன்னு வெளுத்தேன் நான். மைக்கு கிடைக்காத அவன் நம் இங்கே வந்து கஷ்டத்தை தீக்கிறான். சார் நீங்கள் கவனம், லீடர்ஷிப்புக்கு கீழ்ப்படியணும். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. சபைனா எல்லாம் நேர்த்தியா இருக்கணும். ஆமென். ஒரே லீடர்ஷிப் தான், அது கீழே நம்ம எல்லாம் ப்ராப்பரா போனோம்னா நல்லா இருக்கும். சரி, வேகமாக. முதலாவதாக, ஆராதனை நடத்த வருவதற்கு முன்பதாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி ஆயத்தப்படுத்தணும்? நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பணும், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாம ஊழியம் செய்யக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணாம. ஆமா, ஈவன் மியூசிக் பிளே பண்ணாலும் we have to prepare. ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே நான் நல்லா வாசிக்கணும்ப்பா, நான் வாசிக்கும் போது ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். மியூசிஷியன்ஸ் ஜெபம் பண்ணணும், ஆராதனை நடத்துறவங்க ஜெபம் பண்ணணும், பின்னால் நின்று பாடுறவங்க ஜெபம் பண்ணணும். சும்மா ஜெபம் பண்ணாம இங்க வந்து ஆராதனையை கெடுக்க கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்க. சரி, அங்கேயும் வந்து டீமா நேற்று பார்த்தேன், நேற்று மீட்டிங் முடிஞ்சோன்னா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்குது. அப்படிதான் இருக்கணும். முன்னாலேயும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய தாளந்துகள் அல்ல, கர்த்தருடைய கிருபை.